எனக்கு வந்து கோவம் இன்னும் அடங்கல. எனக்கு ரொம்ப கோவமா வருது. ஏன்னா, எனக்கு நெறைய விஷயங்கள்லாம் பேசக்கூடாதுன்னு நெனைப்பேன். ஆனா முடியல. ஏன்னா, இப்ப இவங்க ஒரு பொண்ணு வந்து போய் ஏமாந்துட்டு ரூ. 5000 கட்டிட்டேன் ஒருத்தங்கள நம்பி அப்படின்னு சொல்லி நம்மட்ட வந்து கேட்குறாங்க. இது பொண்ணுக்காக நான் வந்து பேசல. இதே மாரி நெறைய பேர் நம்மட்ட சொல்லியிருக்காங்க. நெறைய பொண்ணுங்களும் இதே மாரி ஏமாந்துருக்காங்கலாம் சொல்லியிருக்காங்க. ஆனா, இப்ப எதுக்காக நான் வந்து இந்த வீடியோ போடுறேன்னா, நான் மாலை போட்டிருக்கேன். மாலை போட்டுட்டு என்னால இந்த மாரி விஷயத்தலாம் பேசாம இருக்க முடியல. ஏன்னா எல்லாருமே ஏமாந்துட்டு நெறைய மெசேஜ் வர்றது எல்லாமே ஏமாந்துட்டு நான் இவங்கள நம்பி இவ்வளோ கட்டினேன், அவங்கள நம்பி அவ்வளோ கட்டினேன். எனக்கு குறி பார்த்து சொல்லுங்க, எனக்கு அருள்வாக்கு பார்த்து சொல்லுங்க. உங்கள எங்க ஊர்ல உள்ள தசரா வீடியோ போடுறதுக்கு நான் உங்களுக்கு காசு தரணுமான்னு கேட்குறாங்க. இந்த காசுங்கிற ஒரு விஷயத்தையே நீங்க தெய்வத்துக்குள்ள எடுத்துட்டே வராதீங்க தயவு செஞ்சு. காசை நீங்க பண்ணுங்க. நீங்க 10,000 50,000 எதுனாலும் போடுங்க. ஒண்ணு கோயில் உண்டியல்ல போடுங்க. கோயிலுக்கு செலவு பண்ணுங்க. கோயிலுக்கு வர மக்களுக்கு அன்னதானம் போடுங்க. என்ன வேணாலும் காசுங்க வந்து உங்க கையால செலவு பண்ணுங்க. சும்மா நான் அடுத்தவன் சம்பாதிக்கிறான் அந்த சாமி வீடியோ போடுறவங்க வந்து நல்லா இருக்கணும். அவன் குடும்பம் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு அவனுக்கு நீங்கள் உங்கள் சொத்தெல்லாம் எழுதி வைக்காதீங்க தயவு செஞ்சு. சும்மா எனக்கு கோபமாக வருது. ஏன்னா எல்லாம் நிறைய பேர் இந்த மாதிரி இளிச்சவாயாக இருக்கிறதுனால தான் நம்ம மதத்துக்கு ஒரு கெட்ட பேரே வருது. இப்போ இந்த மாதிரி காசை கொடுத்து ஏமாந்தவங்க தான் கடைசியில் நாளைக்கு மாறிட்டு கடவுளே இல்லை சாமி ஆடுறதெல்லாம் போய் அருள்வாக்கு சொல்கிறதெல்லாம் பொய்யும்பாங்க. உண்மையான அருள்வாக்கு எங்கே சொல்கிறாங்க? உண்மையாக சாமி ஆடுறதெல்லாம் எங்கே இருக்குதுன்னு யாருமே போய் பார்க்குறதே கிடையாது. நான் ஒரு ஷார்ட் ஃபிலிம் கஷ்டப்பட்டு எடுத்து வச்சிருக்கிறேன். அதோட அர்த்தமே வந்து அதுதான். இப்போ 2வது ஷார்ட் ஃபிலிம் வரப்போது அதோட அர்த்தமே வந்து என்ன சொல்லியிருக்கோன்னா, அந்த சாமி ஆடுறதுலாம் உண்மை தான். ஆனால் நீ பார்க்கல, நீ உணரலை அப்படிங்கிறத நம்ம வந்து அந்த இதில் கான்செப்டாக நம்ம சொல்லியிருக்கிறோம். இந்த மக்கள் வந்து இதை உணர்றதே கிடையாது. அருள்வாக்குங்கிறது ஏதோ சொல்லுவாங்கப்பல. இப்போது அவங்களையும் குறை சொல்ல முடியாது. இப்போ ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக ஒரு டீப்பாக ரொம்ப இப்போ ப்ரெஷரில் போகிறாங்க, ரொம்ப எமோஷன் ஆகி வேறு வழியே தெரியாமல் அவங்க சாகிற ஸ்டேஜில் தான் இருக்கிறாங்கன்னு வைங்களேன். இப்போ ஒரு லவ் ஃபெயிலியரில் அவங்க செத்துலாம் சூசைட் பண்ணிடலான்னு அந்த மைண்ட் செட்டில் தான் இருக்கிறவங்க. அவங்களுக்கு எதை பார்த்தாலும் ஒரு நம்பிக்கை வந்துடும். சரி இந்த மாதிரி அருள்வாக்கு சொல்கிறாங்களா, அப்போ ஒரு வேளை செஞ்சு பார்ப்போம். கடைசி முயற்சியாக இவங்ககிட்ட சொல்லி ஏதாவது செய்வனா ஏவல் பண்ணி ஏதாவது ஒன்று பண்ணி பார்ப்போன்ட்டு இந்த தேவையில்லாத வியாபாரத்துக்குள்ளே போய் விழுறாங்க. இந்த ஏவல் பில்லி சுனியம் செய்வினை இது எல்லாமே வியாபாரம் தான். உங்களுக்கு வந்து இந்த இப்போ பிரச்சனை இருக்குது, உங்களுக்கு வியாபாரம் இருக்குது. இப்போ அந்த பொண்ணுக்கிட்டே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உனக்கு வந்து கட்டு இருக்குது, அந்த கட்டை உடைக்கணும்னா உனக்கு இது பண்ணணும் அது பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து எல்லாருக்குமே சொல்லுவாங்க. இப்போ நான் போய் கேட்டாலும் எனக்கும் கட்டு இருக்குமாங்க, எனக்கு யாரும் செய்வனும் வச்சுட்டாங்கன்னு சொல்லுவாங்க. இது எல்லாருமே நம்பக்கூடிய ஒரு விஷயம். இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் பார்க்குற இந்த வீடியோ ஒரு 10 பேர் பார்த்தாலும் இந்த 10 பேரும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். உங்களுக்கு வந்து செய்வனும் வச்சுருக்காங்கன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா இல்லையா? எல்லாருமே நம்ம தான் செய்வாங்க, நமக்கு செய்யணும் உண்மையிலே யாரோ வச்சுட்டாங்க அப்படின்ட்டு. இது எல்லாமே ஒரு பொய், இதெல்லாம் ஒரு வியாபாரம். இதை வந்து தயவு செஞ்சு பரப்பி விடுங்க. கடவுளை நம்ப வைங்க. நம்ம வந்து நம்ம மதத்தை நம்ம தான் எடுத்து சொல்லணும். கடவுளை நம்ப வைக்கணும், சாமியை நம்ப வைக்கணும். உண்மையான சாமி உண்மையான அருள்வாக்கு சொல்கிறவங்க யாருமே காசு கேட்க மாட்டாங்க. அது வந்து சொல்ல வைக்கணும். சும்மா இந்த மாதிரி பண்ணுற ஆட்களால தான் மதமே அழிஞ்சு போகுது. இந்து மதத்தில் இந்த மாதிரி பொய் சொல்லி சமாளிக்காங்க. மூட நம்பிக்கைன்னு கண்ட நாயில நம்ம மதத்தை பார்த்து சொல்கிற காரணமே இதுதான். இதெல்லாம் இருக்குது, உண்மையான விஷயங்கள் தான். ஆனால் இதை வந்து பொய் ஆக்குறாங்க அந்த வியாபாரம் பண்ணிட்டு. தயவு செஞ்சு திருந்தி தொலைங்கடா.